திருப்பரங்குன்றம் தீப வழக்கில் நீதிபதியின் உத்தரவை அவமதிப்பு செய்த விவகாரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் நேரில் ஆஜராகினர். திருப்பரங்குன்றம் மலை தீபம் ஏற்றும் விவகாரத்தில் நீதிமன்றம் உத்தரவை அவமதித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் நேரில் ஆஜராகினர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் நடைபெற்றது. விசாரணையின் போது மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மீது நீதிமன்றம் கடும் அதிருப்தியை தெரிவித்தது. நீதிமன்ற உத்தரவை ஏன் பின்பற்றவில்லை, எந்த அதிகாரத்தின் கீழ் முடிவு எடுத்தீர்கள் என நீதிபதி அதிகாரிகளை கடுமையாக கேள்வி எழுப்பினார். நீதிமன்ற உத்தரவுகளை மீறினால் சட்டத்தின் ஆட்சி அர்த்தமற்றதாகிவிடும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அனைத்து அதிகாரிகளும் விரிவான விளக்க அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விளக்க அறிக்கைகள் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சார், அதுக்கு குறிப்பிட்ட காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே சரியா தெளிவாக இல்லை சார். அதாவது அப்போ இருந்த அரசியல் சூழல்னால இங்கே ஏற்றிருப்பாங்க சார். பட் உத்தமம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மலை உச்சியில் ஏற்றுறது தான் உத்தமம். அதுதான் அப்படி தான் எல்லா புராணங்கள்லேயும் சொல்லியிருக்கு. ஏன்னா மலை உச்சியில் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜோதி சுரூபமாக தெரியும். ஸோ கடவுளை நம்ம மனசுலையும் பார்க்குறது. அது அந்த காலத்தில் விளக்குகள் இல்லை, கரண்ட் இல்லை, EB இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த மாதிரி மலை உச்சியில் ஏற்றினா அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். அது வெளிச்சத்துக்காக மட்டும் இல்லை, ஒரு மலை உச்சியில் ஏற்றும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஆமாம், அதனால தான் அந்த காலத்தை ஏற்றிருக்காங்க. அதாவது கடவுளை நம்ம மனசுக்குள்ளே பார்க்குற மாதிரி அதை அந்த ஜோதி சுரூபமாக நம்ம பார்க்குறோம். கீழே சொக்கப்பான் கொளுத்திட்டு மேலே போய் மலையில் ஏற்றுவாங்க. இதெல்லாமே நம்ம கோர்ட்டில் நம்ம வாதத்தில் வச்சுருக்கோம் சார், இந்த விஷயம் எல்லாமே.